ஆழ்வார்கள் என்ன தபசு பண்ணினார்கள்? நான் ஆழ்வார்களை பார்த்து கேட்டேன். அவ சொன்னா, எங்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு அவர் தான் தபசு பண்ணினார், நாங்க பண்ணலேன்னுட்டா. மற்ற பேர்கள் எல்லாம் அறிவை பெறுவதற்கு அவர்கள் தவம் இயற்றினார்கள். ஆழ்வார்களுக்கு அறிவை நல்குவதற்கு பகவானே தவம் இயற்றினான். இவ்வளவுதான் வேறுபாடு. ஆழ்வார்களை பகவானை எழுப்பினார். எழுப்பினார்னா எங்களை போல அவரும் உபன்யாசத்துல உட்கார்ந்து இருந்தாளான்னு கேட்டார் ஒருத்தர். எழுப்பினான்னு சொன்னா உபன்யாசத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா போல் இருக்கு. மார்கழி மாசம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம், முதல் நாள். இத்தனை பேர் ஆர்வத்தோட வந்திருக்கிறீர்கள். அப்ப மார்கழி மாசம்னாலே ஒரு பக்திமயமான சூழ்நிலை நம்மை ஆட்கொள்ளும். இந்த ஒரு பாரிப்பும் ஊற்றமும் உற்சாகமும் மனச்சோர்வற்ற நிலையும் மற்ற மாதங்களிலே நமக்கு கைகூடுமானால் நிச்சயம் கைகூடாது. அது மார்கழி ஒன்றுனாலே ஒரு தெம்பு பல பேரை தொற்றிக் கொள்கிறதோ இல்லையோ. மார்கழி 1 திருப்பாவை உபன்யாசம், அது நிச்சயமாக நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ஆன்ம நன்மைக்கு நாம் முயல வேண்டும். அப்படிங்கிற பாரிப்போடத்தானே இத்தனை பேரும் வருகிறோம். அப்ப ஆழ்வார்கள் நம்ம மற்ற மாசங்கள்ல இருக்கா போலத்தான் அவர்களும் இருந்தார்கள். தூங்கிட்டு இருந்தா அறிவில்லாதவர்களாகன்னு வச்சுக்கோங்களேன். சம்சாரிகள், நம்மளை போல சம்சாரிகள் தான் ஆழ்வார்களும். அப்படித்தான் இருந்தார்கள். பகவான் தட்டி எழுப்பினாராம். முதுகுல தட்டினா ஒரு ஆழ்வாரும் திரும்பி பார்த்தா. யாருன்னு கேட்டா, நான் தான் பகவான் அப்படின்னார் பெருமாள். அதுக்கு என்னன்னு இவா கேட்டா. அதுக்கு என்ன, இப்போ எதுக்கு நல்ல தூக்கத்துல எழுப்புறேன்னா, இல்ல உங்களைத்தான் சீட்டு குலுக்கி போட்டு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ண வேண்டும். என்ன பிரச்சாரம் பண்ணணும்? என்னை பத்தி உலகத்துக்கெல்லாம் சொல்லணும். சிரிச்சா ஆழ்வார்கள். எங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, முதல்ல நீ யாருன்னு எங்களுக்கு சொல்லு, அப்புறம் தானே சொல்றது. பகவான் தன்னை பற்றி முழுவதுமாக அவர்களுக்கு அறிவித்தான். ஸ்வரூப ரூப குண விபூதிகள்னு சொல்லுவார்கள். எம்பெருமானுடைய தன்மை என்ன, எம்பெருமானுடைய வடிவம் யாது, அதற்கு மேலே எம்பெருமானுடைய பண்பு நலன்கள் என்னென்ன, அவனுடைய செல்வங்கள் என்னென்ன, இப்படி மொத்தமும் அவனை பற்றி என்னென்ன உண்டோ அது அத்தனையும் ஆழ்வார்களுக்கு பகவானே அறிவித்தான். மற்றவர்கள் தங்கள் முயற்சியாலே அவனை கண்டவர்கள். ஆழ்வார்கள் இறைவன் அருளாலே அவன் காட்ட அவனை கண்டவர்கள். இப்போ கடைக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, நானா எடுத்துட்டா 1-2 சாக்லேட் எடுத்துக்கிறேன். கடைக்காரரா கொடுத்தாருன்னா அள்ளி கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சவர் எங்க அப்பாவுக்கு வேண்டியவர்னு வச்சுக்கோங்க, அவரா கொடுத்தா அள்ளி கொடுப்பார் இல்லையோ. ஆழ்வார்களுக்கு பகவான் அள்ளி கொடுத்தான், மற்ற பேர்களுக்கு கிள்ளி கொடுத்தான். அவரவர் முயற்சியினால பகவானை அடையணும்னு ஆசைப்பட்டா அந்த முயற்சிக்கு தக்கவாறுதான் பலன் அமைந்திருக்கும். ஆழ்வார்கள் முயற்சியே பண்ணலே, அவர் முயற்சி பண்ணி கொடுத்திருக்கார். இதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற ஏத்தம். அந்த ஆழ்வார்கள் 10 பேர் பிறந்தார்கள். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலரகோன் துய்யபட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாமிங்கு என அற்புதமான பாசுரம் மணவாள மாமுனிகள் பாடுகிறார். 10 பேர் ஆழ்வார்கள் பிறந்தார்கள். ஒருத்தர் எழுந்து கேட்டார், நாங்க 12 பேர்னு கேள்விப்பட்டிருக்கோமே என்னார். அவர் சொன்னோடனே இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து எழுந்து 14 15 கிடையாது அப்படின்னார். 12ங்கிறது கூட ஓரளவு நியாயமான சமாதானம், ஒப்புக்கொள்ளலாம். 14 15 எல்லாம் கிடையாது. முதல்ல ஆழ்வார்கள்னா 10 பேர். அதனால தான் வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார், அபிநவ தசாவதாரம் போலேங்கிறார். பகவான் 10 அவதாரங்களை பண்ணினா போலே ஆழ்வார்கள் 10 பேர் அப்படின்னு கொண்டாடுகிறார். அப்ப மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள், இந்த 2 பேரை சேர்க்கலாமா கூடாதானால், ஆழ்வார்கள்னு கொண்டா 10 பேர் தான். ஆனா சேர்த்து சொன்னா தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் சேர்த்து சொன்னால் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆழ்வார்கள் 10 பேர் தான். அது என்ன சேர்த்து சொன்னால்னா பரவாயில்ல இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த 2 பேரை ஏன் அப்படி பிரிச்சு வச்சிருக்கான்னா, அந்த 2 பேருடைய விஷயமே வேற. அதிலும் மதுரகவி ஆழ்வாருடைய விஷயம் இருக்கு பாருங்க. அவருக்கு நம்மாழ்வார் தான் தெய்வம். நம்மாழ்வாரை தவிர வேற யாரையும் அவர் அறியார். பகவானே வேண்டாம்னுட்டார் அவர். ஏன் பகவானே வேண்டாம்? எனக்கு ஏற்கனவே பகவான் இருக்குங்கிறார். யார் பகவான் உமக்கு? ஆழ்வார் தான் பகவான். அப்ப பகவான் உமக்கு பிடிக்காதன்னா ஆழ்வாரை ரொம்ப பிடிக்குமேங்கிறார். ஐயோ சுவாமி, நான் அந்த பகவானை கேட்கல, சாட்சாத்து பகவான். உடனே கோபம் வந்துருத்து மதுரகவி ஆழ்வாருக்கு. அப்ப ஆழ்வார் சாட்சாத்து பகவான் கிடையாதா அப்படிங்கிறார். சுவாமி, உலகமெல்லாம் ஒருத்தனை பகவான்னு சொல்றதே, இப்ப அப்படித்தான் பேசணும் அவர்கிட்ட. உலகமெல்லாம் ஒருத்தனை பகவான்னு சொல்றதே, அவர் உமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நன்னா பிடிக்குமேன்னார். அப்பாடா, அப்பதான் ஒரு ஆறுதல். ஏன் பிடிக்கும்னு கேட்டா, என்னுடைய பகவானுக்கு அந்த பகவானை பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். இவ்வளவுதான் மதுரகவி ஆழ்வார். எனக்கு எந்த ஆழ்வாரை பிடிக்குமோ அந்த ஆழ்வாருக்கு பகவானை பிடிக்குங்கிறதுனால தான் அந்த பகவான் எனக்கு பிடிக்குமே தவிர, நாளைக்கு எங்க ஆழ்வார் முகத்தை திருப்பி வச்சுட்டாருன்னா நானும் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டேன் என்கிறார். ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊறியவர் மதுர கவிகள். இதுதான் அவருக்கு இருக்கிற ஏத்தம். ஆண்டாள் நாச்சியாரும் அப்படித்தான். சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரம். ஆண்டாள்னு அவளை கொண்டாடுகிறோமா? ஆண்டாள்னா என்ன அர்த்தம்? பகவானை ஆண்டாள், பக்தனை ஆண்டாள்,
பாமரனை ஆண்டாள், பக்தியை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். ஆண்டாளுடைய தமிழ் இருக்கு பாருங்க, அதற்கு இருக்கிற ஏத்தம் எதற்கும் கிடையாது. கீர்த்தி மூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். இந்த திருப்பாவையில ஒரு பாட்டுல ஆனைச்சாத்தன்னு வருகிறதா, கீசு கீசன் நெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு பாசுரம் 7ஆம் பாட்டு. ஆனைச்சாத்தன்னு வருகிறது. தமிழ்ல அந்த நாள்ல லெக்சிகன் அப்படின்னு அந்த டிக்ஷனரி மாதிரி எல்லாம் போட்டு எந்தெந்த சொல்லை எவ்வவர்கள் எவ்வவிடங்களிலே பிரயோகித்திருக்கிறார்கள் அப்படின்னு பெருசா அட்டவணை எல்லாம் போட்டு கொடுத்தாலாம். ஆனைச்சாத்தன்கிற இந்த வார்த்தையை எழுதிட்டு இத தமிழிலே முன்னும் பின்னும் ஆண்டாளை தவிர வேற யாரும் உபயோகப்படுத்தலேன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சொல்லை உபயோகப்படுத்திய ஒரே பெருமாட்டி, ஒரே நங்கை ஆண்டாள் மட்டும்தான். இது ஆண்டாளுக்கு இருக்கிற ஏத்தம். எத்தனை அழகா தமிழில 30 பாசுரங்களை ரொம்ப ஆச்சரியமா தேனை நமக்கு பலாப்பழத்தை தேன்ல நினைச்சு கொடுக்கிறா போல, தோய்த்து கொடுக்கிறா போல திருப்பாவைங்கிற கிரந்தத்தை நமக்கு தந்திருக்கிறாள். பூமி பிராட்டியினுடைய அவதாரம் திருவாடிப்பூரத்திலே அவதரித்தாள். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக மன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். வைகுண்டத்துல பகவானுக்கு பக்கத்திலே இருப்பு பூமி பிராட்டிக்கு. அங்க என்ன குறை இருக்கக்கூடும்? ஒரு குறையும் கிடையாது. ஆனா பகவானை பார்த்து சொல்லிட்டா, நான் உன்னை விட்டுட்டு கீழே போறேன்னா. பகவான் சொன்னார், நான் போச்சேலாம் நீ கூட வருவேன், இப்ப தனியா போறேங்கிறியே. அப்ப தாயார் சொல்றா, நீ போகிறச்சேலாம் நான் கூட வர்றதும் உன் காரியத்துக்காகத்தான், இப்ப நான் தனியா போறதும் உன் காரியத்துக்காகத்தான். உடனே பெருமாள் கேட்டார், அப்ப நானும் போச்சே தனியா போனா? போ, உன் காரியம் உனக்கு ஆகாது, நாங்க வந்தாத்தான் உன் காரியமே ஆகும். அது ஸ்ரீதேவி நாச்சியாரோ பூமிதேவி நாச்சியாரோ நீலாதேவி நாச்சியாரோ இவர்கள் கூட இருந்தா மட்டும்தான் பகவானுடைய காரியமே ஆகும். இல்லைன்னா அவர் சட்டன சில சமயத்துல கோபப்பட்டுடுவார். கோபப்பட்டுட்டார்னாலே காரியம் ஆகாது. என்னைக்குமே கோபப்பட்டுட்டோன்னு சொன்னால் காரியமே ஆகாது. காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானு கேட்பாளோ இல்லையோ? காரியமாகணும்னா கொஞ்சம் அமைதியாத்தான் இருந்தாக வேண்டும். சில விஷயங்களை நாம கண்டும் காணாமல் விட்டுத்தான் ஆக வேண்டும். பதி பத்னி தம்பதினாலே அப்படித்தானே. ஒரு இணைன்னு சொன்னால் எத்தனையோ மனக்கசப்பு இருக்கலாம், எத்தனையோ மன வேறுபாடு இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள்ல ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆனா விட்டு கொடுத்தல்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோமா, அதை வச்சுட்டு இருக்கவே தானே நன்னா ஓடின்னு இருக்கு குடும்பங்கிறது. அப்பத்தானே ஓடும். அதை போலத்தான் இங்கும் தாயார் சொல்லுகிறாள், நீ விடாப்பிடியா இருந்துட்டேன்னால் ஒரு ஜீவனும் உங்ககிட்ட வரவே மாட்டான். கொஞ்சம் விட்டு பிடிச்சேன்னு சொன்னா நீ ஆசைப்பட்டா போல திருந்தி உங்ககிட்ட வந்துடுவான். நான் கூட வந்தேன்னா எப்படியாவது அவனை உன்னிடத்திலே சேர்த்து வைத்து விடுவேன். அதற்குத்தான் பிராட்டி உடன் வருகிறாள். அப்போ தான் போய் பிறப்பதாக பூமி பிராட்டி சொன்னாள். பகவான் சொன்னார், நன்னா பிறந்துட்டு வா, நன்னா காரியங்களை முடிச்சுட்டு வா, ஆனா எங்க பிறக்கணும் என்னன்னு நானே சொல்லுகிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நீ பிறக்க வேண்டும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக நீ வளர வேண்டும். போயிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். ஆண்டாள் நாச்சியார் சேர்ந்தாள். திருப்பாவை பாடினாள், நாச்சியார் திருமொழி பாடினாள். அந்த ஆண்டாள் பாருங்க, எனக்கு கண்ணனிடத்திலே காதல், கண்ணனை நான் அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா. பக்கத்துல தோழி கேட்கிறாள், நாமோ சின்ன பெண் பிள்ளைகள், அபலைகள், பாலைகள். பகவான் அறப்பெரியவர். ஸ்டேட்டஸ் பார்த்தா அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் அத்தனை பெரியவர். அவர் உனக்கு கிடைப்பரா அப்படின்னு தோழி கேட்கிறாள். இவளை அவநம்பிக்கை உண்டாக செய்ய வேண்டும்ங்கிறது அவ அபிப்பிராயம் கிடையாது. யதார்த்தமா கேட்கிறாள். அவர் அத்தனை பெரியவராச்சே, நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கியே, நடக்குமா இது? உடனே ஆண்டாள் சொல்றா பாருங்க, நான் பூமி பிராட்டியினுடைய அவதாரம், நான் பட்ட மகிஷி, நான் கூப்பிட்டா அவன் வந்துருவான் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவள் என்ன தெரியுமா சொல்றா? நல்லவன் தோழி நாகனமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதென் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. எங்க அப்பா பெரியாழ்வார் இருக்காரே, அவர் கூப்பிட்ட குரலுக்கு கண்ணன் ஓடி வருகிறான். பெரியாழ்வார் யசோதைய போல தன்னை எண்ணிக்கொண்டு, பெருமானே உன்னை குளிப்பாட்டுறேன் வான்னு கூப்பிட்டா பகவான் ஓடி வரார். உனக்கு காப்பிடுகிறேன் வான்னா பகவான் ஓடி வரார். உனக்கு பூச்சூட்டுகிறேன் வான்னா பகவான் ஓடி வரார். ஆண்டாள் அதைத்தான் சொன்னா. இப்ப எங்க அப்பா கண்ணனை கூப்பிட்டு என் பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்னு சொன்னால் மற்றதையும் தட்டாத பெருமான் இதை மட்டும் தட்டிடவா போறான்? உடனே கேட்டுடுவான். அப்ப நன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஆச்சாரியனாலே பகவல் லாபம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, வைணவ மதத்தை, சமயத்தை சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுட்டா போதும். வைணவம்னா என்னன்னா, ஆச்சாரியனாலே பகவல்லாபம். இறைவனை அடைவதுங்கிறது நல்லாச்சாரியனால் மட்டும்தான் அவனை நமக்கு பெற்றுத்தர முடியும். சதாச்சாரியனுக்கு பக்கத்திலே நாம் இருக்கிறோம்னு சொன்னால் அவர் அருளாலே பகவானை நாம் பெற்று கழிக்கலாம்.
அவ்வளவுதான் விஷயம். ஆண்டாளே ஆனாலும் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகவே ஆனாலும் அவளும் என்ன சொல்லிட்டா, எங்க அப்பாவனாலத்தான் எனக்கு பெருமாள் கிடைப்பார், அதை நான் உறுதியா நம்புறேன்னா. இதைத்தான் சரம பருவ நிஷ்டைன்னு சொல்லுவார்கள். பகவானை அடைவதற்கு வழிகள் அநேகம் உண்டு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி, நிறைய சொல்றாளோ இல்லையோ. ஆனா இந்த வழிகள்லாம் இப்ப கர்மஜான பக்தி யோகம்லாம் எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து வழி காட்டுறா போல. நான் ஒருத்தர் கேட்டேன், கொஞ்சம் என்னை கொண்டு விட முடியுமா இந்த இடத்துக்கு போகணும்னா. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் என்ன கேட்டிருக்கேன், ஒரு இடத்துக்கு போகணும், என்னை நீங்கள் கொண்டு விட முடியுமான்னா அவர் ஓ பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னார். நானும் உடனே தயாராகிட்டேன். சரி, வண்டி வச்சிருக்கார் போல் இருக்கு, காரோ 2 வீலரோ ஏதாவது இருக்கும், நம்மளை கொண்டு விட்டுடுவார்னு நினைச்சா. அவர் சொன்னார், இங்கேருந்து நேர போங்கோ, வலப்பக்கம் திரும்புங்கோ, நேர போனீங்கன்னா ஒரு சிக்னல் வரும், அப்புறம் திரும்ப ஒரு ரைட் எடுங்கோ, திரும்பவும் ஒரு லெஃப்ட் எடுங்கோன்னா. போனா போலத்தான் நான் அவர்கிட்ட வந்து முதல்ல நன்னா தான் கேட்டிருக்கேன், விளக்கமாக தான் கேட்டிருக்கேன், கொண்டு விடணும்னு அவரு ஓன்னு தலையசைச்சுட்டு இப்போ இப்படி போ அப்படி போன்னா. கர்மஜான பக்தி யோகம்லாம் அப்படித்தான் இருக்கு. இப்போ பகவானிடத்துல உன்னை அடைவதற்கு வழின்னா நீ நேர போ, நீயே வழியாருன்னு நாம ஆசைப்படுறோம். அப்படி சொல்லிட்டா அவர் சரின்னு விடுறார். நமக்கு சொல்லணும்னு அது தெரியல. நான் வழின்னு மட்டும் கேட்டுவிட்டதுனால, நீ வழி மட்டும்தானே கேட்டேன், என்ன வழியா இருன்னு நீ கேட்கலையோ இல்லையோ, உனக்கு நான் வழி சொல்றேன், நேர போய் இப்படி போ அப்படி போன்னா. நெறி காட்டி நீக்குதியோன்னு ஆழ்வார் ரொம்ப அழகா பாடிவிட்டார். இதர் நீ வழி காட்டுறதே எங்களை விளக்கறதுக்கு தான் போல் இருக்கேன்னார். எங்களை கூப்பிட்டு அரவணைச்சிக்கிறதுக்கு வழி சொல்றா போலவே இல்லை. நீ சொல்றத பார்த்தா எப்படியோ ஒன்று தொந்தரவு விட்டா போதும்னு தள்ளி வைக்கிறா போலன்னா இருக்கு. அப்ப வழிகள் பல இருக்கலாம், அந்த வழிகள் நிச்சயமாக அவனை பெற்றுத்தரும் என்று சொல்ல போகாது. எந்த வழி பழுதாகாமல் நிச்சயமாக அவனை பெற்றுத்தருமோ அந்த வழிதான் சிறந்த வழின்னு கொண்டாடப்படுகிறது. அதைத்தான் ஆச்சாரியாபிமானம் அப்படின்னு சொல்லுவார்கள். பஞ்சமோபாயம், சரமோபாயம், அந்திமோபாயம், ஆச்சாரியாபிமானம் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அர்த்தம் என்ன? பஞ்சமோபாயம்னா 5வது உபாயம்னு அர்த்தம். கர்ம, ஞான, பக்தி, பிரபத்தி, ஆச்சாரியாபிமானம். சரமோபாயம்னா கடைசி உபாயம்னு அர்த்தம். கடைசி உபாயம்னா ஏதோ கழிந்ததையெல்லாம் நம்ம தள்ள கட்டுறான்னு அர்த்தம் கிடையாது. கடைசின்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், ஏதோ மிச்சம் மீதி மீந்தது போல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. எது சாரமோ, அது எது சாரமான விஷயமோ அதைத்தான் இந்த இடத்துல சரமோபாயம்னு சொல்றா. இப்போ ஆற்றுல நல்ல ததியாராதனம், பக்தர்களுக்கு உணவிடுகிறோம்னு வச்சுக்கோங்க. நல்லா மணக்க மணக்க திருக்கண்ணல் அமுது, பாயாசத்தை பால் பாயாசம் நல்லா குங்குமப்பூவெல்லாம் போட்டு முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் போட்டு ஓஹோன்னு பண்ணி வச்சிருக்காருன்னா, நான் போய் தளிகை பண்றவரை கேட்டேன், எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்கோ? அவர் சொன்னார், நீங்க எத்தனை பேருக்கு சொன்னீங்கோ? நான் 100 பேர் சொன்னேன். 100 பேர் நன்னா சாப்பிடலாம் சுவாமி. நான் அப்புறம் சொன்னேன், கூட்டம் நிறைய பேர் இருப்பா போல் இருக்கே அப்படின்னா. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், உங்க முக்கியப்பட்ட மனுஷா, ஆத்து மனுஷா, வீட்டு மனுஷா, யார் யாருக்கு தரணுமோ வேணும்னா ஒரு பக்கெட் நீங்க மாத்தி கூட வச்சுருங்கோ, ஒரு எவர் சில்வர் பக்கெட்டில் நீங்க மாத்தி கூட வச்சுருங்கோ, மீதியை மற்ற பேருக்கு சாய்ச்சிக்கலாம். அதுக்கு மேல கூட்டம் இருந்ததுன்னா நான் மேக்கப் பண்ணிக்கிறேங்கிறார் அவர். அதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன். அது மேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாலே அது 2ஆம் தரம் தாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது, பரவாயில்ல, பாயசம் இல்லாம இல்லை, பாயசம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ற அளவுல தான் இருக்கும். அதை முன்னாடியே மாத்தி வைக்கிறா பாருங்க, அது எப்படி இருக்கும்னா அது ஓஹோன்னு இருக்கும். இது வரவே இல்லையே பந்தியிலேயே அப்படின்னு விடுவா. பந்திக்கு வரக்கூடாதுங்கிறது தானே திட்டமே. அது முதல்ல எடுத்து வச்சதே அது வெளியில போயிடக்கூடாதுங்கிறது தானே. அப்ப கொஞ்சம் எடுத்து நாம வச்சுட்டா அது ஓஹோன்னு இருக்குங்கிறோம். இப்ப பாயசம்னு வச்சுண்டா எல்லாருக்கும் பரிமாறின பிற்பாடும் கூட மேக்கப் செய்யாத வரையிலும் கடைசியில இருக்கிறது கூட இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆறினப்புறம் இன்னும் நன்னா இருக்கிற பாயசங்கள் சிலது உண்டு. சில பாயசம் எல்லாம் சுட சுட சாட்டா நன்னா இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் ஆறின பிற்பாடு சாட்டா நன்னா இருக்கும். சிலதை நாம இன்னும் என்ன தெரியுமா சொல்லுவோம், நேத்தை விட இன்னைக்கு நன்னா இருந்ததுன்னுவோம். அதை எடுத்து வச்சிருப்போம், அடுத்த நாள் சாப்பிட்டு பார்த்தா நேத்து கூட இத்தனை தேவாமிர்தமா இல்லை, இன்னைக்கு ஓஹோன்னு இருந்ததுன்னுவோம். அந்த மாதிரி உபாயங்களை வைத்து கொண்டு பார்க்கும்போது எது தேவாமிர்தமா இருக்கு, ஓஹோன்னு இருக்குன்னா ஒரே உபாயம் ஆச்சாரியாபிமானம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆச்சாரியனுக்கு வேண்டிய அடிமைகளை செய்து கொண்டு அவன் பக்கத்தோடே இருங்கோள், எதையும் எதிர்பாராமல் தொண்டுகள் செய்யுங்கோள், அதுவே போதும் உங்களுக்கு நற்கதிங்கிறது நிச்சயம்ங்கிறார். அவர் அருளாலே நீங்கள் பெற்று உய்வீர்கள், அவ்வளவுதான் ஆச்சாரியாபிமானம். அப்ப ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் அந்த நிட்டையிலே ஊறியவர்கள். ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் தான் எல்லாம், மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் தான் எல்லாம். இவர்களுக்கெல்லாம் முன்னோடி ஒருத்தர், அவருக்கு தான் சத்ருக்னன்னு பேரு. ஸ்ரீராமாயணத்திலே 4 குழந்தைகள், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். என்ன கேட்டா ஸ்ரீராமாயணத்திலே மிகச்சிறந்த கதாபாத்திரம்னால் சுமித்ரா தேவியாரத்தான் சொல்லுவேன். அவளுக்கு நிகர் அவள்தான். என்ன, 2 புத்திர ரத்னங்களை பெற்றாள்.
லக்ஷ்மணன் ஒரு பிள்ளை, சத்ருக்னன் ஒரு பிள்ளை. ஒரு குழந்தைய பகவானுக்கு பின்னாடி அனுப்பினா, ஒரு குழந்தைய பாகவதனுக்கு பின்னாடி அனுப்பினா. பகவத் பாகவத கைங்கரியம்னு அடிக்கடி சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு தாயார் முன்பும் இல்லை பின்பும் இல்லை. 2 குழந்தைகள்ல லக்ஷ்மணனை ராமனுக்கு பின்னாடி அனுப்பிச்சுட்டா, சத்ருக்னனை பரதனுக்கு பின்னாடி அனுப்பிவிட்டாள். ஒப்புயர்வற்ற தாய் என்று கொண்டாட தகுதியானவள் சுமித்ரா தேவி தான். அப்ப சத்ருக்னன்கிறவர் எப்படிப்பட்டவர்? பரதனுக்கே ஆட்பட்டவர். ராமன் அங்க வராருன்னா கிட்டையே போக மாட்டார், ஓடியே போடுவார். ராமண்ணா வராருன்னா, ஓ அந்த வழியா ராமண்ணா வராரா, அப்ப அப்படி போகக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து, நான் இப்படி போறேன்னுட்டு போயிடுவார். ராமன் சிரிச்சுட்டே வருவாராம். என்ன சத்ருக்னன் வழக்கம் போல ஓடி போயிட்டானா அப்படின்னு கேட்பாராம். ஆமா சுவாமி, இது என்ன அநியாயமா இருக்கு, நீர் அங்கேருந்து வரீர், உலகமெல்லாம் உம்மை சேவிக்கிறதுக்காக காத்துன்னு இருக்கு, நீர் வரீர்னாலே ஓடி போயிடுறாரே, அவர் மேல உங்க கோபம் இல்லையா? ஐயோ, அவன் ஓடுறதுனால தான் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னார் ராமன். என்னை பார்த்த உடனே என்கிட்ட வராம ஓடி போறானோ இல்லையோ, அதனால தான் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உம்மை சேவிக்காத ஓடுறவாழத்தான் உமக்கு பிடிக்குமான்னா, நான் அப்படி சொல்ல வரல. அதுக்கு பின்ன ஒரு தகுதியான காரணம் இருக்கணும். அந்த காரணம் உயர்ந்ததாக இருக்குமாகில் அப்ப எனக்கு பிடிக்கும்னார். சத்ருகுணன் ஏன் ஓடுறான்? இப்ப நான் சத்ருகுணன் கிட்ட போய் கேட்டேன், ராமண்ணாவை பார்த்தாலே நீ ஓடுறியே ஏன்னா? ஐயோ, ராமண்ணாவை பார்த்து ஓடணும்லாம் எனக்கு அபிப்பிராயம் கிடையாது, ஆனா அவரை பார்த்துட்டேன்னா அவருடைய அழகிலே மயங்கி நின்று விட்டேன் என்னால் பரத அண்ணாவிற்கு பண்ணுகிற கைங்கரியம் தடைப்படும். பரத அண்ணா கைங்கரியம் தடைப்பட்டுறக்கூடாது, அதுக்காகத்தான் ராமண்ணா வராருன்னா நான் ஓடி போறேன். இது ராமனுக்கு நன்கு தெரிந்திருந்தது. அதனால ராமன் என்ன சொல்றார்? என்னுடைய தம்பிமார்களுக்குள்ளேயே எனக்கு சத்ருக்னனைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? என்கிட்ட அவன் வரதே இல்லை, அதனால தான் பிடிக்கும். பெரியவாச்சான் பிள்ளை ஒருபடி மேல போய் ரொம்ப அழகா எழுதினார், ராம பக்திங்கிற பாப்பம் இல்லாதவன் சத்ருக்னன்னார். என்ன அழகான வார்த்தை போட்டார் பாருங்க. ராம பக்திங்கிற பாப்பம், அந்த பாப்பம் சத்ருகுணன் இடத்துல இல்லைன்னார். சுவாமி, ராமபக்தியை போய் பாப்பம்னு சொல்லலாமா சுவாமின்னா? பகவத் பக்தியும் பாப்பம் ஆகும். எப்போது? இறை அடியாறுகளை பூசிப்பதற்கு அது தடையாக இருக்குமாகில். இங்கதான் நல்லா கவனிக்கணும். நம்ம எப்ப பகவத் பக்தி பண்ணணும், எப்ப பாகவத பக்தி பண்ணணும், இதை நல்லா தெரிஞ்சுக்கணுமா? ஒரு வறட்சி காலம் ஏற்பட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க, தானியங்கள்லாம் ஒன்றும் விளையவே இல்லை, ஆனா சாப்பிடாத இருக்க முடியாது, ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். அப்ப என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வாங்கி வைத்து கொண்டு, இப்போ மழை காலம்லாம் வந்தால் பேரிடர் காலம், வேளச்சேரியில பாலத்துக்கு மேலே கொண்டு போய் எல்லாம் கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் காரெல்லாம் கொண்டு போய் நிறுத்தினான்னு பார்த்தோம் இல்லையோ? எங்கெங்க பாலங்கள் இருக்கோ ஓரமாக கொண்டு போய் எல்லாத்தையும் வண்டிகள் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டா, அடுத்தது ஒரு வாரத்துக்கு தேவையானது பிரெட்டில் இருந்து பால்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டுட்டா தயாராக இருக்காளோ இல்லையோ? ஏன்னா ஒரு வாரம் எப்படி இருக்கும்னு தெரியாது, நல்ல மழை பெஞ்சா என்ன ஆகுமோ தெரியாது, வெளியில் போக முடியுமோ, எல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ. அப்போ ஒரு கஷ்டகாலம்னா இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அந்த கஷ்டகாலம் நீண்டதுன்னா அதுக்கு மேலே என்ன சொல்லுவா? எல்லாம் பால் பேக்கெட் எல்லாம் தீர்ந்து போச்சு, பிரெட் பேக்கெட் எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ வீட்டில் இருக்கிறதுன்னா ஏதோ கஞ்சிமா அவருக்கு போட்டு தரட்டுமா, அதுதான் இருக்குது. இப்போ அரிசி வாங்க கூட போக முடியாதுன்னா சரி ஏதோ ஒன்று அதை கொடு, கஞ்சியை சாப்பிட்டு வயத்தை நிரப்பிக்கிறேன் சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு பஞ்சம், வறட்சி, பேரிடர் காலம்னு சொன்னால் அதுக்கு தகுதியாக என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு ஒப்பேற்றி கொள்ளுகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுகிறோம். இப்போ திரும்ப நல்லடி காலம் வந்துருத்து, நல்லா மழையெல்லாம் ஓஞ்சு அதுக்கு மேலே பயிர்கள் எல்லாம் செழித்து நன்றாக வளர்ந்து தானியங்களுடைய விளைச்சல் அமோகமாக இருந்து எல்லாம் வீட்டில் தானியங்கள்லாம் நிறைஞ்சு போச்சுன்னா இப்போவும் கையில் கொண்டு வந்து கஞ்சியை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன கேட்பேன்? இப்போ என்ன வறட்சி காலமா, இப்போ என்ன பேரிடர் காலமா? எல்லாம் இருக்கோ இல்லையோ, வீட்டில் எல்லாம் சம்பாதிச்சு வாங்கி போட்டிருக்கணும் இல்லையோ? அப்புறம் தளிகை பண்ணுறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? நன்னா எல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணி போடுங்கோ, ஒன்றும் கஷ்டகாலம் கிடையாது இப்போ சொல்கிறோமா இல்லையா? அப்போ மனைவி பார்த்து கேட்டா, அப்போ மட்டும் கஞ்சி சாப்பிட்டீங்களேண்ணா? அப்போ ஒன்றுமே இல்லை, அந்த கஞ்சி தான் இருந்தது சாப்பிட்டேன், இப்போ மட்டும் சாப்பாடு கேட்குறீங்களே, இப்போ தான் எல்லாம் இருக்கே சாப்பாடு போடு. இந்த கதை இப்போ உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பாகவதர்கள் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அறுசுவை உணவுக்கு ஒப்பானது பாகவத சேவை. அது கிடைக்கலன்னா கஞ்சி மாதிரி இருக்கிற பகவத் பக்தியை பண்ணுங்கோ. பாகவதர்கள் கிடைச்சுட்டா அறுசுவை உணவு தயாரா இருக்குன்னு சொன்னால் அந்த கஞ்சி நமக்கு என்னத்துக்கு? இப்போ பகவத் பக்தி வேண்டியதே கிடையாது. இதனால பகவானுக்கு மனசுல வருத்தம் ஏற்படாதா? அவளை பார்த்த உடனே என்னை ஒதுக்கி வச்சுட்டியேன்னு நினைக்க மாட்டாரானால், அவர்களுக்காக அவனை ஒதுக்கினால் மட்டுமே அவன் மகிழ்ச்சி அடைகிறான், அவனுக்கு அத்தனை ஆனந்தம் ஏற்படுமா? என் பக்தர்களுக்காக என்னையே ஒதுக்கி வச்சுட்டான் தெரியுமா, அதனாலேயே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா என்னுடைய பக்தர்களை நான் மிகவும் விரும்புகிறேன்னு பெருமாள் சொல்லுகிறார். என்னுடைய பக்தர்களை நான் மிகவும் விரும்புகிறேன், பக்தர்களை விரும்புகிறவர்களை நான் இன்னமும் விரும்புகிறேன். இது அவனுடைய வாக்கு மூலம். ஆனா பெரும்பாலும் நாம் என்ன தெரியுமா பண்ணிடுவோம்? அவர்கிட்ட அன்பா இருப்போம். அடியார்கள்னு சொன்னாலே என்ன பெரிய அடியார், இவர் நேற்று வரைக்கும் அப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க.
அங்கேயே பகவான் நம்மை தன்னுடைய திருவுள்ளத்திலிருந்து இறக்கி கீழே வைத்து விடுவான். இந்த மாதிரி யாரையுமே நாம எடை போடுறதுங்கிறது செய்யவே கூடாது. அவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்னு கூட நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடியவரா, அந்த அடியவர்னு சொன்னாலே பகவானுக்கு அணுக்கமானவர்னு அர்த்தம். யார் யாரெல்லாம் பெருமானுக்கு வேண்டியவர், வேண்டப்பட்டவர், இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம கண்ணுக்கு ஒருத்தர் தீயவரா தெரியலாம், பகவானுடைய கண்ணுக்கு அவர் உயர்ந்தவராக தெரிகிறார்னு சொன்னால் யாரையும் எடை போடுறதுக்கு நாம இங்க இல்லை. நாம எடை போட வேண்டியது நம்மளை தான். ஆனா நாம பண்ற தப்பு என்ன? நம்மளை எடை போடுறதுக்கு நாம தயாரா இல்லை, மீது எல்லாரையும் எடை போடுறதுக்கு தயாரா இருக்கும். அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும் சுவாமி, அவளை பத்தி எனக்கு தெரியாதா, இன்னைக்கு என்னமோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கா, இப்படின்லாம் எத்தனை வார்த்தைகள் நாம ரொம்ப சகசா சுலபமா பேசிடுறோம் இல்லையோ? பேசவே கூடாது. அடியவர்களுடைய தோஷங்களை நாம பார்ப்பதென்பதே கூடாது, நம்ம கண்ணில் அது படவே கூடாது என்றுதான் பெரியவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அப்ப அடியவர்கள் கிடைச்சுட்டா அவர்களுடைய பூஜையை நாம பண்றோம்னு சொன்னால் பகவத் பக்தியும் தேவையில்லைங்கிறது தான் பொருள். அடியவர்கள் யாரும் இல்லைன்னா பெருமானை கூப்பிடலாம், நீ வாப்பா கொஞ்சம் உனக்கு பூஜை பண்றேன். பெருமாள் கேட்பாரு, என்ன இன்னைக்கு கூப்பிடுற அப்படின்னா, ஒரு அடியவனும் கிடைக்கல அதனால நீ தான். அப்பவும் சந்தோஷப்படுறாரு. மற்ற பேர்லாம் இல்லைன்னா என் ஞாபகம் வருதா உனக்கு, அதெல்லாம் நான் வரமாட்டேன் போன்னு சொல்ல மாட்டார். சரி நான் இன்னைக்கு வரேன், நாளைக்கு அடியவர்கள் வந்துட்டா நீ என்னை திரும்ப விட்டுடு, பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அப்ப சத்ருக்னன் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வாருடைய நிட்டை அப்படித்தான் ஆண்டாள் நாச்சியாருடைய நிட்டை. ஆண்டாள் நாச்சியாருடைய நிட்டை அதுதான் ஆச்சாரியர்களுடைய நிட்டை, எம்பெருமானாருடைய நிட்டை. ராமானுஜரும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். யத்பதாம்போரு ஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். ஆளவந்தாருக்கு ஒரு உயர்ந்த தனியன், அதை ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார். அதில் என்ன சொல்றார் பாருங்க, இன்றைக்கு நான் ஒரு பொருளாக மதிக்கப்படுகிறேன்னு சொன்னால் அதற்கு மூல காரண பூதர் ஆளவந்தார் தான். அவர் இல்லைன்னு சொன்னா நான் இல்லை அப்படின்னு ஆச்சாரியனை அத்தனை உயர்வாக அவர் சொல்லுகிறார். அப்ப வைணவ சம்பிரதாயம்ங்கிறது ஆச்சாரியனே நமக்கு எல்லாம் என்று இசைகிற சம்பிரதாயம். ஏன் மற்ற மதங்கள்ல அப்படி சொல்லலையான்னா நன்னா சொல்லியிருக்கா. எல்லாரும் ஆச்சாரியனை கொண்டாடித்தான் பேசுறா. குருன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஸ்தானம் எல்லா மதங்களிலும் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் குருவே பகவான், குரு பகவானை காட்டிலும் மேலானவர். அந்த குருவுக்கு தொண்டுகள் செய்வதே மேலான ஆனந்தம். பரமபதத்துக்கு போனாலும் அங்கும் கூட குருவிற்குத்தான் சேவை என்று முழங்குகிற ஒரு பெருமை இருக்கு பாருங்கோ. அது வைணவ மதத்திற்கே அலாதியான அனிதர சாதாரணமான பெருமை. மற்ற மதங்கள்ல அப்படி பார்க்க முடியாது. ஆளவந்தார் பாடுறார், தன்னுடைய தாத்தாவை பத்தி சொல்றார். தாத்தா யாருன்னா நாதமுனிகள். அந்த நாதமுனிகளை பத்தி சொல்றார். இந்த உலகத்துல இருக்கும் போதும் எனக்கு நாதமுனிகள் தான் தெய்வம். இங்கிருந்து வைகுண்டத்துக்கு போனேன்னா பகவான் கூப்பிடுவாரா, இங்க வாப்பான்னா. உன்னை பார்க்க வரலன்னாராம் ஆளவந்தார். என்ன பார்க்க வரலையா, அப்ப எதுக்கு இங்க வந்தேன்னா, எங்க தாத்தா இங்க இருக்காருன்னு வந்தேன், அவருக்கு தொண்டு செய்வதற்காக வந்திருக்கேன். அத்திர பரத்திர சாப்பி, அத்திர பரத்திர சாப்பி, இங்கும் அங்கும் ஆச்சாரிய சேவை, நாதமுனிகளுக்கே நான் ஆட்பட்டிருப்பேன் என்று அவர் உறுதிப்படச் சொல்லுகிறார். அப்ப ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னா இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தை நம்முடைய நெஞ்சிலே நன்கு உரைத்தது பதிந்ததுன்னு சொன்னால் மற்ற எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறதே கிடையாது. ஆச்சாரியாபிமானம்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு இருக்கு இதுல. எனக்கு ஆச்சாரியனை ரொம்ப பிடிக்கும், நான் அவரை மிகவும் விரும்புகிறேன், நான் அவரை நினைக்கிறேன், இது ஒரு வகை. இன்னொன்னு என்ன, நான் நினைக்கிறேனோ இல்லையோ அவர் என்ன நினைக்கிறார், அவர் அபிமானத்துல நான் இருக்கேன். அப்பப்போ என்னை பத்தி நினைச்சுக்கிறார், இவன் நம்ம பையன் அப்படின்னு ஒரு அபிமானத்தை அவர் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் எனக்கு பலன் கிடைச்சிடும். ஒன்று நான் அவரை விரும்ப வேண்டும், இல்லை அவர் என்னை விரும்ப வேண்டும். ஸ்ரீராமாயணத்துல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை வரும். ஒன்று ராமனாலே பார்க்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும், இல்லைன்னா ராமனை பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு வகுப்புலையும் நாம வரலன்னு வச்சுக்கோங்க, இருந்தும் இல்லாதவர்களாகவே கருதப்படுவோம். ரெண்டுத்துல ஏன்னா ஒன்று நடந்துடணும். ஒன்று நாம ராமனை பார்த்துடணும், இல்லை ராமன் நம்மளை பார்த்துடணும். அதை போலதான் ஒன்று ஆச்சாரியனை நாம விரும்பணும், இல்லைன்னா ஆச்சாரியன் நம்ம விரும்பணும். ஒருத்தர் சொன்னார், சுவாமி முதலாவது வேணும்னா நடக்குமே தவிர இந்த ரெண்டாவது ரொம்ப கட்டம் போல் இருக்கு, அவர் என்ன விரும்புறா போலவா நான் நடந்துட்டு இருக்கேன். பயனன் ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். மதுரகவி ஆழ்வார் அதுக்கும் பதில் சொல்லிட்டார். நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு சதாச்சாரியனிடத்திலே நீங்கள் கைகூப்பிக் கொண்டு நின்னீர்கள்னு சொன்னால் உங்களை திருத்துகிற பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். உங்களை நிச்சயமாக அவர் திருத்துவார், உங்களை நல்வழிப்படுத்துவார், உங்களுடைய ஆன்ம நன்மைக்கு அவர் வழிகோலுவார். இதைத்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அப்ப நாம ஆச்சாரியனை அபிமானித்திடுகைங்கிறது ஒன்று, ஆச்சாரியனாலே அபிமானிக்கப்படுகைங்கிறது ஒன்று. இது ரெண்டுல எது சிறந்ததுன்னா,
இப்போ குரங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பூனை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரங்கு அதனுடைய குட்டியை தூக்கின்னு போகிறத பார்த்துருக்கீங்களா? அந்த குரங்கு குட்டி தான் கீழேந்து பிடிச்சிக்கணும். தன் தாயாருடைய வயிற்றை நன்னா இறுக பிடித்து கொண்டு மொத்த பிரயத்னமும் அந்த குரங்கு குட்டி தான் பண்ணும். அது குரங்கு அனாயாசமாக நடந்து விடும். இதே பூனையை பாருங்க, தன்னுடைய குட்டியை கவ்விக்கொண்டு தான் அது நடக்கும். அப்ப நாம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஆச்சாரியனை பற்றுகைங்கிறது குரங்கு குட்டி தன்னுடைய தாய் குரங்க பிடிச்சுட்டு இருக்கா போலே. ஆச்சாரியன் நம்மை அபிமானித்திடுகைங்கிறது பூனை தன்னுடைய குட்டியை கவ்விக்கொண்டு போகிறா போலே. அதுல பூனைக்குட்டிக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த பிரயத்னமும் அது பண்ண வேண்டியதில்லை. மொத்த பொறுப்பும் தாயாரை சேர்ந்ததாக ஆகிறது. அதை போலத்தான் ஆச்சாரியனுக்கு நம்மை நாம் ஒப்படைத்திருக்க வேண்டும். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். ஈஸ்வரனை பற்றுகை கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பற்றுகை காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகா சொல்லிட்டார். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஒத்தாசை கேட்கறதுக்குன்னு போனேன், ஒரு 2000 ரூபாய் கொடுங்க சுவாமி, திடீர்னு என்னமோ தேவை ஏற்பட்டு போச்சுன்னு அவர் கையை பிடிச்சுட்டே கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அவர் கையை உதறிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நன்னா இருக்கு, உதறிடுவார். வேற வேலை இல்லை உனக்கு, 2000 கொண்டா 5000 கொண்டான்னு விடும் சுவாமி என்ன அப்படின்னு கையை உதறிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அவர் காலை கட்டியா நான் கட்டின்னுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் மனசுலையும் ஒரு ஈரம் பிறக்கும். என்னடா இந்த மனுஷன் நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கார், காலையே பிடிச்சுட்டாரே, கொடுத்துட்டா பரவாயில்ல, அவர் திரும்ப கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, போனா போறது, ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. இந்தாரும் சுவாமி, நீ எவ்வளவு கிட்ட 2000, இந்தாரும் 5000 வச்சுக்கோ, முதல்ல போய் அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு, நான் காலை கட்டியா பிடிச்சுன்னுட்டேன்னா அவரால் அண்ணண்ட நகரவே முடியாது. கையை பிடிச்சுட்டேன்னா உதறிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை கட்டிட்டுட்டேன்னா நகர முடியாது. அவர் என்ன தெரியுமா யோசிப்பார், 2000 கொடுத்துட்டா 2000 போச்சு. இப்ப நான் இப்படி அப்படி நகருவதற்கு முயற்சி செய்து கீழே விழுந்து அடிக்கடி பட்டுண்டேன்னா அது 10,000 5,000 20,000 என்ன ஆகுமோ தெரியாது, அதுக்கு 2000 ஒழியிறது அப்படின்னு நினைச்சு பாரு இல்லையோ. இப்ப பகவான் இடத்துல போய் நாம ஒண்ணு கேட்கிறோம்னு சொன்னா கையை பிடிச்சுண்டு ஹெல்ப் கேட்கறா போல இது, அவர் உதறிவிடவும் கூடும். ஆச்சாரியன் மூலமாகன்னு சொல்லிட்டா அது காலை பிடிச்சுட்டு கேட்கறா போல நிச்சயம் பலன் கிடைக்கும்ங்கிறார். அப்ப ஆச்சாரியனே எல்லாம் என்று நமக்கு உணர்த்த வந்த திவ்ய கிரந்தம் திருப்பாவை.